எல்லாருமே சிலர் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லா என்ன வச்சு எபிசோட் 7. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஜிமின் தான் மூத்தவே, அவனோட கல்யாணத்தையாச்சும் நான் பார்த்துட்டு போகணும். கடவுள் நினச்சானா நான் ஜங்குக்கோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க. எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது. எனக்கு இந்த ஒரு ஆசை தான் இருக்குது, இதை மட்டும் நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்கள் வந்து என்னோடய கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜிமின்கே ஓகேனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அவனோட அப்பா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து ஜிமின், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, நீ ஏன் இவ்வளோ நாள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா வந்து சிரிச்சுட்டே, அப்போ நீ எங்களுக்கு வந்து ஒரு வேலையும் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே கீழே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே அமைதியாக அப்படியே சேடாக கீழே குனிஞ்சு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் தான் வந்து டேஹங்க வந்து ஜிமின் கிட்டே போக சொன்னான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி டேஹங் வந்து அவன் வீட்டுக்கே வந்துடுவான்னு சொல்லி. இப்படி ஜங்குக்கு வந்து இருக்கிறத வந்து அவங்க பாட்டி பார்த்து அப்படியே ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பாட்டியை வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்து ஹஸ்பண்ட் ஆகுறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க பாட்டி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சும்மா சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் காமாக இருங்க, நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜிமினோட அம்மா, உன்னை யார் வேணான்னு சொல்வா? நீ ஹேண்ட்ஸமாக இருக்க, நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலை பார்க்குற, உன்னை வேணான்னு சொல்கிறவன் வந்து லூஸாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபினோட அம்மா வந்து கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஸோ இவங்களும் வந்து சரின்னு சொல்லி விட்டுறாங்க. இல்லை, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அவன் யார், நான் இப்போயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வெளில வந்துடுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட வெளில வரான். அப்போ ஜிமின் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கிறத பார்த்து ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போய் உட்காரான். ஜங்குக்கு உட்காரதை பார்த்தோன்னே ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து, நாங்கள் டேட் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளாட்டி நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னா அது நல்லாவா இருக்கும்? டேஹுங்கும் என்ன சொல்லுவான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஹுங், நீ ரொம்ப யோசிக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீ பண்ணு, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களா நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நான் வந்து ஷோராக தான் இருக்கேன், டேஹுங் தான் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட வரணும்னு சொல்லிட்டு, அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து இதை கேட்டுட்டு அப்படியே சேடாக உட்காந்துருக்கான். எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவியாச்சு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். நான் எப்போ உனக்கு நோ சொல்லியிருக்கேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். தேங்க்யூ ஜங்குக்கு, நான் வந்து உனக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் வந்து நீ வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்லிடுறேன், நான் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படி சந்தோஷமாக அப்படி வெளில போகிறான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் சந்தோஷமாக இருக்கானேன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் வந்து வெளில போயிட்டு ஃபோன் எடுத்து டேங்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஜிமின், எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து எல்லாமே ஓகே தான், நீ நாளைக்கு ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நீ எந்த பிளான் பண்ணிடாத, நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உன்னை ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். அது வந்து சர்ப்ரைஸ், நான் வந்து நாளைக்கு நீ வரும்போது தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் வந்து அப்படியே அவங்க கிராண்ட்மா ரூமுக்கு வந்து வரான். அப்போ பார்த்தா கிராண்ட்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். அப்போ போய் ஜிமின் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து ஜங்குக்கு கிட்ட கொடுக்குறான். இது ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளுக்குள்ளே வந்து ரிங் இருக்குது. நல்லா இருக்கா, நான் வந்து டேஹும் கண்டி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து, நீ ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே ஜங்குக்கு, நான் எல்லாமே முடிச்சிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நீ இப்போ போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, நான் வந்து பாட்டியை வந்து பார்த்துக்கிறேன் அம்மா வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கும் சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே சேடாக வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து அவன் ஒரு கிளப்பாக வந்து பார்க்குறான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்குள்ளே வந்து போயிடுறான். போய் உட்காந்துட்டு நல்லா வந்து குடிக்கிறான். குடிச்சு முடித்தோடனே ஜங்குக்கு வந்து டேஹுங்க்கு வந்து கால் பண்ணுறான். ஆனால் டேஹங் வந்து ஃபோனே எடுக்க மாட்டான். இவன் ஏன் ஃபோன் நீ எடுக்க மாட்டியா, நீ ஃபஸ்ட்டு ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் எடுக்கவே மாட்டான். என் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்டே அப்படியே அழுதுகிட்டே அப்படியே டேபிளில் வந்து படுத்து தூங்கிடுறான்.
இந்த பக்கம் பார்த்தா டேங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்துட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா அவனுக்கு வந்து ஜங்குக் கிட்டேருந்து 20 மிஸ்டு கால் இருக்குது. உடனே வந்து இவன் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து டேங் வந்து ஃபோன் பண்ணுறான். அந்த கிளப் வெயிட்டர் தான் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, நீங்கள் இந்த பர்சனோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஆமான்னு சொல்கிறான். இந்த கிளப்பில் வந்து இவர் இருக்கார், இவர் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டாரு, நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொல்கிறோன்னே அவரும் அட்ரஸ் சொன்னோடனே டேஹன் வந்து கிளம்பி போகிறான். டேஹன் வந்து அப்படியே கிளப்புக்குள்ளே வரான். அப்படியே ஜங்குக் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடுறான். அங்கே பார்த்தோன்னே வந்து ஜங்குக் கிட்ட வந்து போகிறான். ஜங்குக் எந்திரி அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே லேசாக கண்ணை திறக்கிறான். இப்போ டேஹுங்க பார்த்தோன்னே அப்படியே நீ எனக்காண்டி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து ஏஞ்சி நிற்க ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ ஏன் அட்டனே பண்ணலை, நீ ஜிமின் ஹோங்க கல்யாணம் பண்ண போறியா அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். இங்கே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் ஹோங் வந்து உன்னை வந்து நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு, அப்புறம் நான் உன்னை வந்து ஃபாரெவர் லாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். அப்போ இவனை கூட்டிகிட்டு போய் அப்படி காரில் வந்து உட்கார வைக்கிறான். ஜங்குக் வந்து அப்படி புலம்பிகிட்டே வரான். ஆனால் டேங் வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கான். இவங்க 2 பேர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. டேஹுங் வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா ஜங்குக் வீட்டுக்கு வந்து டேங் வந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி. ஸோ டேங் வந்து இவனை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஹோசோக்கோட ரூமில் வந்து படுக்க வச்சு போர்வெல்லாம் பொத்தி விடுறான். அப்போ பார்த்தா இவன் போகிறான். அப்போ ஜங்குக் வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிடறான். என்னை விட்டு போகாத டே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்து அப்படியே ஜங்குக்கோட கையை வந்து இவன் கையிலேருந்து எடுத்து விட்றான். நீ இதெல்லாம் வந்து ட்ரங்காக இருக்கும் போது தான் சொல்லுவேன், நீ வந்து உண்மையாக இருக்கும் போது இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா வந்து நீ என்னைய விட உன்னோட ஹூங்கை தான் நீ வந்து ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். இங்கே வந்து ஜங்குக் வந்து அப்படியே பாஸ் அவுட் ஆகிடான். காலையில் ஆகுது. டேஹங் வந்து அவனோட ரூம்லேருந்து எந்திரிச்சு அப்படியே கீழே இறங்கி வரான். வந்து அப்படியே ஹோசோக்கோட ரூமில் போய் ஜங்குக் வந்து பார்க்குறான். ஆனால் ஜங்குக் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கிச்சனில் போய் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜிமின் வந்து கால் பண்ணுறான். உடனே வந்து டேஹங் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். குட் மார்னிங் ஜிமின் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். ஜிமினும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து பேன் கேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இல்லை, நான் இன்னும் கிராண்ட்மா கூட தான் இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போய் சாப்பிடணும். ஜங்குக்கு வந்து வர்ற நேரம், ஆனால் அவன் வரவே இல்லை. ராத்திரி ஃபுல்லாக ஃபோன் அடித்தேன், ஃபோனும் எடுக்கலாம், அவன் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே டேங் வந்து அவன் சின்ன பிள்ளை இல்லை, அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீக் கூட வெளில போயிருப்பான் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ சொல்கிறது ரைட் தான், அப்போ சாயந்தரம் வந்து நான் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், இருந்தாலும் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வெளில நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். டேஹுங்கும் ஓகேன்னு சொல்லி இவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து எந்திரிக்கான். எந்திரிச்சு பார்த்தா அவன் வந்து ஹோசோக்கு ரூமில் இருக்கிறத பார்க்குறான். நான் இப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து அவன் வந்து ஞாபகம் வருது. அவன் வந்து டேஹுங்க வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கடுத்து நடந்தது ஒன்றுமே அவனுக்கு வந்து ஞாபகம் இல்லை. நீயே டேஹுங்க போய் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவனே சொல்லிட்டு எந்திரிச்சு வெளில வரான். அப்போ வந்து டேங் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். இப்போ வந்து ஜங்குக் வந்து அப்படி டேங்கை பார்க்குறான். நேற்று நான் பண்ணதுக்கு ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ உங்கள் வீட்டுக்கு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்கணும், எல்லோரும் வந்து நான் நினச்சி கவலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறான். அடுத்த வாட்டி நீ என்கிட்டயே சொல்லு, நான் வந்து நீ என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி அம்மாட்ட வந்து போய் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ அடுத்த வாட்டி இப்படிலாம் பண்ணாத, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறான். ஃபோன் கட் பண்ணோடனே அப்படியே தயக்கமாகவே ஜங்குக்கு வந்து நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே டேஹுங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து டேங் வந்து பார்க்குறான். நான் நேற்று ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டேன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போ டேஹங் வந்து யோசிச்சு பார்க்குறான். என்னை விட்டு போகாத டே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறதா. உடனே வந்து டேங் வந்து அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை நீ ஒன்றும் பண்ணலை, நீ வந்து என்னை கால் பண்ணிவிட்டு அங்கே வந்து பாஸ் அவுட் ஆகிட்ட, உடனே வந்து அங்கே நான் கால் பண்ணும்போது வெயிட்டர் தான் அட்டன் பண்ணேன், நீ இங்கே இருக்கன்னு சொன்னார், அதனால் நான் அவனை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஓ அப்படியா, வெரி சாரி, நான் அவனை தொல்லை பண்ணதுக்கு, நான் இப்போ போயிட்டு வரேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து போகிறான். அப்போ வந்து டேங் வந்து வெயிட் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறான். நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போ, அதுவும் இல்லாமல் போய் நீ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகும், உன்னோட மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி கண்ணாடியில் வந்து பார்க்குறான். அவன் முடியெல்லாம் அப்படியே அங்கே இங்கேயும் போய் அப்படி இருக்குது. உடனே வந்து அவன் கண்ணாடியை பார்த்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ இவங்க 2 பேர் உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க.
நீ எப்படி போவ, உன்னோட கார் வந்து கிளப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு இல்லை நான் நடந்து தான் வந்தேன், நான் வந்து இப்போ டாக்ஸி புக் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து டேங்கும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே டேங் வந்து ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். நேற்று ராத்திரி நீ என்னை விட்டு போகாத, ஐ லவ் யூ அப்படின்லாம் சொன்ன, ஆனால் வந்து நீ ட்ரங்காக இல்லாதப்போ நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இவெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே ஜங்குக்கு வந்து சரி நான் போயிட்டு வரேன், ஐ எம் வெரி சாரி அண்டு தேங்க்யூ என்னை இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி பாய் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தா ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு ஓகே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். சரி டெக்கரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் வந்து கிராண்ட்மா பார்த்துட்டு அங்கே தான் போகிறேன், நான் போய் எல்லாத்தையும் அங்கே நின்று செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் இருக்குது. அப்படி ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறான். டேஹுங்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஆனால் நான் வந்து உன்னை மறந்து தான் ஆகணும், என்னோட அண்ணே வந்து சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு ஜிமினுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இங்கே எல்லாமே ஓகேவாக இருக்கு ஹோங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். ஒன் லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஸோ சாயந்தரம் ஆகிடுது. ஜிமின் வந்து அப்படியே டேஹுங்காண்டி வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து டேஹுங் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சோடனே வெளில வரான். டேஹுங்கை பார்த்தோன்னே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணி இங்கே வான்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேஹுங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காரான். இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஜிமின் வந்து காரை வந்து நிப்பாட்டுறான். இவங்க 2 பேர் வெளில வராங்க. வெளில வந்தோடனே ஜிமின் வந்து டேஹுங் முன்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு நீ வந்து கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறான். நான் கண்ணை முன்னே எப்படி ஜிமின் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். நீ நடக்கவே தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் கண்ணை மூடுறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே டேஹுங் வந்து கேரி பண்ணுறான். ஸோ டேஹுங் வந்து டக்குன்னு ஜிமினோட கழுத்தில் வந்து கையை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறான். நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்க அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ இப்படியே இவங்க வந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அந்த ஸ்பாட் வந்தோடனே ஜிமின் வந்து டேஹுங்க வந்து இறக்கி விடுறான். இப்போ நீ கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹுங்கும் கண்ணை திறக்கி பார்க்குறான். அது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருக்குது. உடனே வந்து டேஹுங் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டேஹுங் கையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறான். இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து ஜங்குக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் பேர் கேட்டோடனே டேங்கோட ஸ்மைல் வந்து காணாமல் போயிடுது. உடனே வந்து அவன் டக்குன்னு திருப்பி ஸ்மைல் பண்ணுறான். இதெல்லாம் எதுக்கு சடனாக அப்படின்னு கேட்குறான். நான் அதை உனக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஜிமின் அந்த இப்படி டேஹுங் பக்கத்தில் வந்து வரான். டேஹுங் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படி சேட் ஆகுறான். ஏன்னா வந்து அவனுக்கு தெரியும் அவன் ஜிமின் வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியும்ல என்னோடய பாட்டி வந்து சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து டேஹுங்க ஆமான்னு சொல்கிறான். நான் வந்து என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து தெரியும் நம்ம டேட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலும் நான் வந்து ஷியோராக இருக்கேன் என்னோடய லைஃப்பில் நீ இல்லைன்னா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். அப்படியே ஜிமின் வந்து டேஹுங் முன்னாடி வந்து நீல் பண்ணி ரிங் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். வில் யூ மேரி மீ டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. ஜங்குக் தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதெல்லாம் நினச்சி டேஹுங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரிங் எடுத்து அப்படியே டேங்கோட விரலில் வந்து போட்டு விட்றான். ரிங்கை போட்டோடனே வந்து ஜிமின் வந்து எஞ்சி நின்று டேங்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்ட்டே, நான் உன்னை டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஸோ டேஹுங் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி எழுந்துச்சி நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே டேஹுங்கை திருப்பி தூக்குறான். உடனே வந்து டேஹுங் என்ன பண்ணுற, நான் நடந்துக்குவேன், நீ என்னை கீழே விடு அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டாக இருப்பேல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டேஹுங் சொல்கிற கேட்காம தூக்கி போயிட்டே இருக்கான். அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். நீ எனக்கு வந்து இவ்வளோ கேர் பண்ணுற, எல்லாம் பண்ணுற, இருந்தாலும் வந்து என்னால் அதை வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஸோ இவங்க வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஜிமின் வந்து டேஹுங்கை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ மறுநாள் காலையில் வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி கீழே வரான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து ஆல்ரெடி சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து ஷாக் ஆகுறான். நீ எப்படி இவ்வளோ டக்குன்னு இங்கே எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
கேட்டோன்னே எனக்கு தெரில, எனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறேன். நீ ஓகேவா, கொஞ்சம் டவுனாக தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், டேஹங் வந்து நேற்று நீ அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகிடுறான். ஓ அப்படியா, சரி கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோடனே ஜிமின் வந்து தேங்க்யூ சே, நான் இப்போ டேஹங்கை பிக் பண்ண போகிறேன், நான் வெயிட் வந்துடுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சிரிச்சுட்டே போயிடுறான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அப்படி சோகமாக உட்காந்துருக்கான். இங்கே ஜிமின் வந்து டேங் வீட்டுக்கு வந்து வந்துடுறான். வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறான். அப்போ வந்து டேங் வந்து ஓப்பன் பண்ணி ஜிமின் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடான். ஹே, நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜிமின் நீ ரொம்ப டயர்டாயிடுவேன், நீ இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்காண்டி நான் டயர்டானாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேஹங்கும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். சரி உள்ளே வா, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து இல்லைன்னு சொல்கிறான். சரி உட்கார், நம்ம 2 பேர் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து டேங் வந்து கிச்சனில் போய் நின்று பிரேக்ஃபாஸ்ட் கண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து பின்னாடிலேருந்து வந்து டேங்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே டேங் வந்து அப்படி ஷாக் ஆகிடான். பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ இதுக்கெலாம் வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே சேடாகி நிற்கிறான். நான் வந்து அந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து எப்பயுமே நான் கண்ணை முழிக்கும் போதும் கண்ணை மூடும் போதும் என் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். இங்கே வந்து டேங் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஆகுது. நான் வந்து உனக்கான தகுதியான ஆளே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு அப்படியே நிற்கிறான். நீ போய் குறை, இது முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு போய் டேபிளில் வந்து உட்காரான். அப்போ வந்து டேங் வந்து கொண்டு வந்து வைக்கிறான். இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. டேங் நம்ம 2 பேரும் இன்றைக்கி ராத்திரி கிளப்புக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிளப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஆமாம், அங்கே வந்து நல்லாயிருக்கும், நம்ம 2 பேர் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து சரின்னு சொல்லிடுறான். ஓகே, அப்போ நான் வந்து உன்னை 8 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து டேங் வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே நீ காரை வந்து நிப்பாட்டு, நான் இங்கேருந்தே இறங்கி நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஏன் நான் தான் போய் உன்னை ஆஃபீஸ்லேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், எனக்கு வந்து கொஞ்சம் அது ஆக்வர்டாக இருக்கும், எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அது கேட்டோடனே கொஞ்சம் சேட் ஆகுறான். இருந்தாலும் ஓகே டேன், உனக்கு வந்து வெளியில் இதை பற்றி சொல்ல வேணான்னா ஓகே தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து தேங்க்யூ, எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதனால் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல நீ போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் ஜிமின் வந்து டேங்கை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுறான். டேங் வந்து நடந்து வரான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 7. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது கிட்ட பை பை, டேக் கேர்.